ரோட் சைட்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி சட்னி தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு 3 பச்சை மிளகாய், குட்டி குட்டி பச்சை மிளகாய் இருந்தாலும் 3 பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன். புளி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொட்டுக்கல்ல வந்து 1 கப் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், தாளித்து கொட்டுறதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இதுதான் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்லையை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம பார்த்துட்டு அளவு சட்னி அரைக்கும்போது பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வந்து இந்தளவு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் இப்படி கிளறினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சட்னி அரைச்சிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். நம்ம தாளிப்பு சேர்த்துட்டு சட்னி எவ்வளோக்கு தண்ணியாக இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போது கடுகு உளுந்தும் நல்லா செவந்து வரட்டும். உளுந்து வந்து கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ உளுந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை ரொம்ப வதக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து சட்னியை கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். நம்மளோட 2 மினிட்ஸ் சட்னி தான் இது. ரொம்ப ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும். நமக்கு இதுக்கு வதக்கின நேரம் மட்டும்தான். வதக்கிட்டு மிக்சியில் அரைக்கிறது நேரம் மட்டும்தான். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இந்த சட்னியை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம இந்த தாளிப்பை வந்து சட்னியில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்தாச்சு. நம்மளோட சூப்பரான ரோட் கடை சைடு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இந்தளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணியாக வச்சுருக்கேன். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.